ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சமீபத்துல ஓவியா மிக பிரபலம் ஆகிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள், நம் இன மக்களை ஒரு ஒருமையில ஒரு தகாத வார்த்தையில திட்டினதா ஒரு பெரிய செய்தி உலா வந்துகிட்டு இருக்கு. அது என்ன, அந்த ஓவியா யார், அவர் எதுக்காக இந்த சமூகத்தை எவ்வாறு இழிவாக பேச வேண்டும்? அதாவது ஓவியா என்றாலே இப்போ நடிகை ஓவியா தான் கொஞ்சம் பரபரப்பா இருக்கிறாங்க. அந்த ஓவியா இல்லை. இவங்க பெண்ணிய செயல்பாட்டாளர், அதாவது திராவிட கழக அந்த பின்னணியில இவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறவங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த காணொலியே இது பழைய காணொலி. இது நான் கேள்விப்பட்டேன், இது பழைய காணொலின்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவியா தான். ஆமா ஆமா ஆமா. என்ன விஷயம்னா, அன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பெறுவதற்கான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலம் இருக்கு. 7 உட்பிரிவுகளை பல்லர், மூப்பர், காலாடி, இந்த மாதிரி 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைச்சு தேவேந்திரகுல வேளாளர் எங்களை ஒற்றை பெயர்ல அடங்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒன்றுபட்டு போராடிக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்துல இவங்க ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது அதை குறிப்பிட்டு, அதாவது பெயர் மாற்றினா போதுமா, உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி மாறும், பெயர் மாற்றினா எப்படி மாறும், அப்படி அந்த தொழில அவங்க பேசுறாங்க. அப்படி பேசும்போது கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனு தர்ம விஷயங்களை சுட்டி காட்டி அந்த புராணங்கள்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், அதாவது தேவேந்திரன், இந்திரன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடவுள்களுடைய அந்த பின்புலத்தை பேசுறாங்க. அப்படி பேசும்போது இவர்கள் அந்த பிராமணனுக்கு பிறந்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொச்சையான ஒரு மொழிகள்ல பேசுறாங்க. அப்ப இந்த பேச்சானது அன்றைக்கே சமுதாய அமைப்புகள் எல்லாம் கண்டிச்சாங்க, எதிர்த்தாங்க. நம்மளும் குரல் கொடுத்தோம் அதுக்காக. நிச்சயமா நிச்சயமா. அப்ப இந்த நேரத்துல நமக்கு அரசாணையும் கிடைச்சிருச்சு. தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லி அரசாணையும் கிடைச்சிருச்சு. அந்த அவங்க பேசுற காலகட்டத்திலே கிடைச்சிருச்சு. அப்ப கிடைச்சிருச்சு. இந்த வகையில இப்ப இந்த காணொலியானது இப்போ வைரல் ஆகி பரபரப்பாகி, இத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த காணொலி வெளிவர காரணம் என்ன? அதாவது இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, நிச்சயமா. அது பிஜேபியினுடைய பின்புலத்துல தான் இந்த காணொலி இன்னைக்கு சர்ச்சையாயிருக்கு. ஆமா, அதாவது நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டாங்க இல்லையா? ஆமா. நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டதுக்கும் இந்த காணொலிக்கும் தொடர்பு இருக்கு. ஆமா, அந்த பின்புலத்துல தான் என்ன பண்றாங்கன்னா, நடிகை கஸ்தூரி கைது ஆயிட்டாங்க பேசுனதுக்கு, தெலுங்கு மக்களை பேசுனதுக்கு, இந்த இவங்களையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்த முன்னாடி கொண்டு வராங்க. அந்த வகையில தான் இப்ப ஆனந்தன் ஐயாசாமி தென்காசியில இருக்கக்கூடிய பிஜேபி காரர் அவரும் புகார் கொடுத்திருக்காரு. 2வது இந்த இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாணக்கியா தொலைக்காட்சியில வந்திருக்குது. இந்த மாதிரியான இவங்கெல்லாம் போக்கஸ் பண்ண போய் தான் இது வெளியே வருது. இது சம்பந்தமாக ஓவியா அவர்கள் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுது. அது என்ன இல்ல, அது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அவங்க பேசின பேச்சானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதாவது ஒரு சமூகம் ஆமா ஆமா ஆமா, அதாவது ஒரு சமுதாயம் தன்னுடைய விடுதலைக்கான பாதையில் அது போய்கிட்டு இருக்குது. அப்ப அந்த அந்த நடைமுறைகள்ல பாத்தீங்கன்னா சில சீர்திருத்த கருத்துக்களும் வரும். நிச்சயமா வரும். இப்படி வந்தா நமக்கு விடிவாரம் கிடைச்சிருமா, அப்படி போனா விடிவாரம் கிடைச்சிருமா? அப்ப இந்த வகையில தான் என்னன்னா, பெயர் மாற்றினாலாவது நம்மள வெட்டாம இருப்பானா, நம்ம அடக்குமுறை செய்யாம இருப்பானா, நம்ம மேல் துப்பாக்கி சூடு நடத்தாம இருப்பானா என்ற ஒரு நப்பாசையில் அந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்படுது. அப்ப இதுக்கான தீர்வுகளை யாரு சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள் சொல்லணும். இவங்க இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா, இந்த மாதிரி பெண்ணியமோ முற்போக்கோ இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் தீர்வு வச்சிருக்கணும். தீர்வு வைக்காதனுடைய காரணமா தானே இதை நம்ம வைக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கான செயல்பாடுகளை செயல்பட வேண்டி இருக்குது. அப்ப
நமக்கான தீர்வுகளை நோக்கி நாம நகரும் போது இவர்கள் எல்லாம் வந்து வியாக்கியானம் பேசுவது என்பது அது வந்து ஏற்புடையதல்ல. இது கண்டிக்கத்தக்கது. உண்மையிலே ஓவியா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, கைது செய்யப்பட வேண்டிய பேச்சு இது. இது சம்பந்தமா அந்த காலகட்டத்துல அவர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலையே? எடுக்கல. அந்த காலகட்டங்கள்ல வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படல. யாரும் புகார் அளிக்கல தான் உண்மையான விஷயம். இன்றைக்கு வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் உட்பட பல்வேறு காவல்துறை நிலையங்கள் வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு. சென்னை போன்ற இடங்கள்ல வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா அன்றைக்கு வந்து இது போன்ற புகார் அளிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி புகார் அளித்திருந்தால் அன்றைக்கே கைது கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல, இது வந்து ஆமா விழிப்புணர்வு இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து அவர்கள் வந்து பொது வெளியில் பேசுறாங்க. பொது வெளியில் பேசும்போது வந்து ஒரு நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்கள கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது அது வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து அது ரீச் ஆகல, கொண்டு போய் சேரல. போதிய விழிப்புணர்வு இல்ல. இந்த தகவல் வந்து சென்றடையல பல பேரை. ஆமா, சென்றடையல. அப்ப அதுதான் வந்து காரணமா இருந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் பாக்குறதுனால வந்து இன்னைக்கு ஒரு விஷயங்கள் வந்து வைரல் ஆகிக்கிறது. அதே மாதிரி தானே கஸ்தூரி அவங்க கைது செய்யப்படுறாங்க. அப்ப அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கு. ஆமா, நிச்சயமா இருக்குது. அப்போ வந்து இதை வந்து ஒரு அதான் நம்ம என்ன சொல்லணும்னா 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே பேசிய ஒரு காணொளி திடீரென்று பிஜேபி சார்ந்து இந்த விஷயத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இந்த பின்புலத்தில் தான், அதாவது யார வச்சு இது கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட், ஆனந்தன் ஐயாச்சாமி வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. இவரு வந்து பிஜேபியை சேர்ந்தவர் பிளஸ் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப இவருக்கு வந்து எப்படி வந்து சாதி பாசம் வருது பாருங்க. அதாவது ஐயோ நம்ம சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற வந்து ஒரு பாசம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வருது? 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் முடிச்சிருக்கிறாரு. இதை முழிக்க வச்சது யாருன்னு தான் இப்ப நம்ம வந்து அந்த பின்புலத்தை தான் நம்ம தேடணும். அப்ப இதை போய் நம்ம நோண்டி பார்த்தோம்னா இது எங்கெங்கேயோ போகுது. எத்தனை படுகொலைகள் நடக்கிறது, சாதிய படுகொலைகள். அதற்கு இவர்களுக்கு வந்து எந்த அக்கறையும் இல்லை. இன்றைக்கு விமான நிலைய விரிவாக்கத்திற்காக தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தின் மீது கட்டாயப்படுத்தி அவர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தி அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ண முயன்றார்கள். இதுக்காக போராடினது முழுக்க தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள் எல்லாம். இப்படி ஒன்றொன்றுக்கும் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய அமைப்புகள் தான். ஆனால் இவர்கள் வந்து என்னன்னா நாடகம் போடுறதுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க. இந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் நாடகம் போடுவதற்கு இதை வந்து இவங்க வந்து ஒரு அரசியலாக்குவதற்காக இந்த பிரச்சனையை பயன்படுத்துறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து ஓவியா அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா என்றால் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். அதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. இதற்கு எந்த மாதிரியான வழக்குகள் பதியப்படும்? இதற்கு நடவடிக்கை எப்படியா? ஆமா, இது வந்து சைபர் கிரைம் சார்ந்தா வழக்கு பதிவு செய்யப்படும். ரெண்டாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் கூட இதுக்கு வந்து பாயதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா ஒரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்துறாங்க. அதாவது சோசியல் ஸ்டேட்டஸுக்காக தான் நம்மளே வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்ப அந்த கோரிக்கையை நீ வந்து கோரிக்கை வந்து நீ அதை வென்றாலும் வந்து உனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பார்ப்பனர்களுடைய சனாதன தர்மம் இருக்கு இல்லையா, சனாதன கோட்பாடுகள் தான் வந்து இந்த கதைகள் எல்லாம் புனைவு கதைகள்லாம், அதாவது கடவுளர்களுடைய கதைகள் எல்லாமே வந்து புனைவு கதைகள் எல்லாமே. அது வந்து ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே புனைந்து எழுதப்பட்ட ஒரு கதை. அப்ப அதுலதான் வந்து தேவேந்திரன், இந்திரன், இந்த மாதிரி பூலோகம், ரம்ப, ஊர்வசி இதெல்லாம் வரானுவ. அப்ப இது எல்லாமே வந்து அது ஏற்புடையது அல்ல. அது அப்ப இதை வந்து ஒரு ஒரு கருத்தியலாக்கி என்ன பண்றான்னா இதை வந்து நம்ம மீது வந்து ஒரு மத அடிப்படையில வந்து திணிக்கிறான். அப்ப திணிச்சு அது 4 வர்ண பேதங்கள் உங்களுக்கு தெரியும். சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் அப்படி சொல்லிட்டு. அப்ப இந்த அடிப்படைகள்ல வந்து அவன் என்ன பண்றான்னா வந்து ஒரு உளவியல் தாக்குதல் கூட சொல்லலாம் இதை. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கிறதுக்கும் ஏற்றத்தாழ்வுகள்லாம் சரின்னு சொல்றதுக்கும் இந்த தத்துவம் உதவுது, இந்த சனாதன தத்துவம்.
ஏழையா இருக்கிறவன் ஏழையா தான் இருக்கணும், பணக்காரனா இருக்கிறவன் பணக்காரன் தான் இருக்கணும், மலம் அள்ளுறவன் மலம் தான் அள்ளணும். அப்ப இந்த மாதிரியான தத்துவம், அதாவது நிலையானது என்று தான் பொருள் அந்த சனாதனத்துக்கு. அப்ப இதன்படிதான் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஓவியா நீங்க தேவேந்திர குல வேளாள்னு உன்னை அழைச்சிக்கிட்டாலும் அடுத்த உன்னை பல்லன்னு தானே பார்ப்பான். அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நீங்க எப்படி மாற முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அதோட கூடுதல் என்ன பண்றாங்கன்னா அந்த புராணங்களை சுட்டி காட்டி தேவேந்திர குல வேளாளர்னா பிராமணனுடைய வப்பாட்டி மகன் அப்படின்னு இதை வெளிப்படையாவே சொல்றாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரியான பேச்சு என்பது புராணங்களையே நாங்க நம்பல. அப்ப நீ அதை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற அப்படின்னா நீ தான் சனாதனவாதி இல்லையா? நம்ம அதைத்தான் கேட்க வேண்டியிருக்கு. நாங்க புராணத்தை நம்புகிறவர்கள் நாங்கள் கிடையாது, நாங்கள் நடைமுறைவாதிகள், பிராக்டிக்கல். ஆச்சா, எவனாவது ஒன்னு எழுதி வைப்பான், அதை நான் எங்க தலையில திணிச்சிங்க அப்படின்னா நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? இயக்கம் சார்பாக இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதா? இல்ல, நாங்க வழக்கு தொடுக்கல, கண்டிச்சிருக்கிறோம். ஏற்கனவே ஓவியா மீது கண்டன குரல் எழுப்பியிருக்கணும். இப்போ பல்வேறு அமைப்புகள் கொடுத்துருக்காங்க, அதே போதுமானதுன்னு நான் கருதுறேன். கண்டிப்பாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இனிமேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வார்கள், கண்டிப்பாக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியோடு இருக்கிறோம். ஏன்னா இனிமே வரக்கூடிய, அதாவது இது ஒரு தத்துவார்த்த சண்டைகள், இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போயிட முடியாது. ஓவியா பேசினதும் இப்போ பூக்களிச்சதும் அவர்கள் கைது செய்வதும் இது எல்லாமே ஒரு அரசியல் பின்னணி கொண்ட நடைமுறைகளாக இருக்குது. அப்ப இத அரசியல் நோக்கர்கள் உற்று கவனிக்கணும் இந்த விஷயங்களை. அதாவது ஓவியா சொல்லக்கூடிய விஷயங்கள்லயும் உண்மை இருக்கு, நம்ம அதையும் மறுத்திட முடியாது. எந்த மாதிரியான உண்மைகள்? எந்த மாதிரியான உண்மைகள் அப்படின்னா இன்னைக்கு அந்த சாதிய கட்டமைப்பு இன்னைக்கு இருக்கத்தானே செய்யுது. இருக்கு உண்மை, சாதிய கட்டமைப்பு இருக்குது. யார ஒடுக்குறாங்க இன்னைக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப அந்த ஒடுக்குமுறைகளை அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா நாகரிகமா சொல்லியிருக்கணும். அந்த ஒடுக்குமுறைகளை வெளியே வரணும் அப்படின்னா இன்றைக்கு வேறு மாதிரியான போராட்ட வடிவங்களை நம்ம எடுக்கணும். வெறும் ஒரு பெயர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல சீர்திருத்த கருத்துக்கள்ல நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கறத அவங்க சுட்டி காட்டிருக்கணும். ஆனா அதை சுட்டி காட்டாம என்ன பண்றாங்கன்னா ஒரு பண்பாட்டு ரீதியான அழுத்தமான ஒரு விஷயத்தை பதிவுன்றாங்க. அப்ப இது பண்பாட்டு ரீதியான பிரச்சனைகளை நம்ம மேல திணிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. எவனா நம்ம பிராமணனுடைய வப்பாட்டி மகனுக்கு பிறந்தாங்க அப்படின்னு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில சொல்றது அது ஏற்படுது இல்லை இல்லையா? கண்டிப்பா. ஆமா, அதை ஏத்துக்க முடியாது. அது என்ன எதுக்காக அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த புராண கதைகளை மையமாக வச்சு அவங்க சொல்றாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், புராண கதைகள் அது கட்டுக்கதைகள், புனைவு கதைகள். இன்னும் சொல்ல போனால் தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலில் வைப்பதற்கான அந்த காரணங்களை அடுக்கும்போது பிராமணர்களை எதிர்க்கக்கூடியவர்களா பண்டர் சமுதாயம், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இருந்திருக்கு. பிராமணர்களை புரோகிதத்திற்கு நம்ம வைக்கல. எந்த காலகட்டத்திலயும் திருமணத்திற்கோ சடங்குக்கோ பிராமணர்களை நம்ம வைக்கல. அப்ப இந்த பிராமணருடைய கலாச்சாரம் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா அந்த தெலுங்கர்களுடைய அந்த வருகையின் போதுதான் பிராமணர்களை அவங்க வச்சிருந்தாங்க. அப்ப அந்த ஒரு நிலைகள்ல தான் நான் இங்க அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதைன்ற கதை இருக்கு இல்லையா, அவன் செய்யறான் நாம செய்யறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப பிராமணிய எதிர்ப்பு என்பது தேவேந்திர குல வேளாளர்களுடைய மரபு எதிர்ப்பு. அப்ப இந்த மரபு எதிர்ப்பு என்பது இவங்க சொல்லி எல்லாம் நம்ம எதிர்க்கல, அது உள்ளார்ந்து இன்னைக்கு எப்படி அந்நிய படையெடுப்புகளை இன்னைக்கு தெலுங்கு மன்னர்களையோ அல்லது மற்ற மன்னர்களையோ நம்ம இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்ம அதிகாரத்தை இழந்ததுனால. அப்ப இந்த எதிர்ப்புங்கிறது அந்த ஆரியர்களுடைய அந்த சனாதன கோட்பாடுகளையும் சங்க காலத்துல இருந்தே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
சாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான வந்து சமஸ்கிருத எதிர்ப்பு, இது எல்லாமே வந்து ஒரு மொழி திணிப்பு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு எல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தொல்காப்பியரே வந்து சமஸ்கிருதத்தை வந்து எதிர்த்திருக்கிறாரு. அந்த தமிழ் மொழியில வந்து கலப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தனித்தமிழ் இயக்கம் நடத்தினவர் மறைமலை அடிகளார். அப்ப இது எல்லாமே என்னன்னா வந்து ஒரு நம்ம மொழி ஆக்கிரமிப்பு, அதாவது நம்மளுடைய மொழியை வந்து சிதைக்கிற ஒரு கூட்டத்திற்கு எதிரான ஒரு போராட்டம். இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான மொழிகள் பாருங்க, எல்லாமே சமஸ்கிருதம் கலந்துதான் இன்னைக்கு இருக்குது. கேரளா மொழிகளா இருக்கட்டும், மலையாள மொழி, தெலுங்கு மொழி, கன்னட மொழி, இது எல்லாமே மலையாள கலப்புல தமிழ் கலப்பு கலந்துதான் அந்த குறிப்பிட்ட மொழிகள்லாம் தோன்றியிருக்கு இல்லையா? அப்ப தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தனித்து களமாடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்ப இதை சிதைப்பதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் வந்து அந்த சமஸ்கிருத எதிர்ப்போடு வேற்று மொழிகள் எதிர்ப்போடு இந்த ஆரிய அல்லது பிராமண எதிர்ப்பும் கலந்தே தான் வருது. இதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப இது வந்து ஓவியா சொல்லி எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்னு கிடையாது. ஓவியாவுக்கு வந்து நம்ம பாடம் எடுப்போம் இல்லையா? ஓவியா வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நம் சமூகத்தை சேர்ந்தவர் என்று கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டார். யாரு? ஓவியா. அப்படி எல்லாம் இல்ல. இல்ல அது கேள்விப்பட்டேன், நானுமே கேள்விப்பட்டேன். அப்படி எனக்கு தெரியல. அவர்கள் வந்து ஒரு தெலுங்கர் என்றுதான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி? ஆமா, அவரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்ல அப்படிங்கிறது வந்து செய்தி. அப்படி இருந்தா கூட அவங்க வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. அது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பேச்சு அது. அப்ப இந்த கருத்தியல் ரீதியாகத்தான் நம்ம எதிர்கொள்றோம். இப்ப அவங்க பேசுற பேச்சு என்னன்னா வந்து பார்ப்பனியம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரியான புனைவு கதைகளை எழுதி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த புனைவு கதைகளை வந்து காரணம் காட்டி வந்து நீ எந்த பேரு மாத்தக்கூடாதுன்னு சொல்றதுல வந்து எந்த நியாயம்? இப்போ உனக்கும் அவங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? நிச்சயமாயா, தொடர்ந்து பேசுவோம். ஆமா ஆமா, கண்டிப்பாக. எனவே கண்டிப்பா வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இல்லையா? ஆமா, கண்டிப்பாக அவர் கைது செய்யப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதுல வந்து பிஜேபி அரசியல் செய்வதை வந்து ஏற்றுக்க முடியாது. நன்றி நன்றி ஐயா, தொடர்புக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா.